அனைவருக்கும் வணக்கம். அன்பு தம்பி காசிமாயன் அவர்களுக்கும், இந்த விழாவில் பங்கெடுத்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்களான சான்றோர்கள் அனைவருக்கும், பங்கேற்பாளர்கள், பயிலுனர்கள் அனைவருக்கும் இந்த 9வது ஆண்டு அடியெடுத்து வைக்கின்ற இந்த நல்ல தருணத்தில் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவிப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த மகிழ்ச்சியோடு இந்த காணொளியை உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். அன்னை அகாடமியின் வளர்ச்சி பாதையில், வளர்ச்சி வரலாற்றில் இன்று ஒரு முக்கியமான மைல்கல் என்று நான் சொல்லுவேன். ஏனென்றால், ஒரு சாதாரண மிகச்சிறிய ஒரு டியூஷன் மையமாக தொடங்கிய அன்னை இன்று பல்வேறு பரிணாம வளர்ச்சிகளை பெற்று பெரிய சாதனைகளை நிகழ்த்தி இருக்கிறது. குறிப்பாக 16/6/18 அன்று அதன் பரிணாம வளர்ச்சியில் ஒரு முக்கிய திருப்பு முனை. அன்றுதான் இந்த போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சியை தொடங்க வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கி அன்று தொடங்கப்பட்டது. அந்த வகையில் இன்று நாம் 8வது ஆண்டு முடிந்து 9வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்றோம். இதில் என்ன சிறப்பென்றால், அதற்கான தேவை நம்முடைய பகுதியில், நிலக்கோட்டை பகுதியிலே இருந்தது என்பதுதான். அது நிலக்கோட்டை போன்ற ஒரு பின்தங்கிய விவசாயிகள் நிறைந்த ஒரு பகுதியிலே கற்ற இளைஞர்கள் மத்தியிலே ஒரு விரக்தி நிலை, அரசு பணி பெறுவதில் அல்லது தனியார் துறைகளில் கூட பணிகள் பெறுவதில், போட்டித் தேர்வுகளை வெற்றி பெறுவதில் மிகப்பெரிய தடைகளை அவர்கள் சந்தித்தார்கள். அதற்கு வழிகாட்டுவதற்கோ அவர்களுக்கு நெறிப்படுத்துவதற்கோ ஒரு களம் இல்லை, ஒரு தளம் இல்லை, ஒரு மையம் இல்லை. அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு அன்னை முனைப்புடன் முயன்றது. அதன் வெளிப்பாடு தான் இன்று நாம் இந்த அரங்கிலே இத்தனை மகிழ்ச்சியோடு, பெருமகிழ்வோடு, பெருமிதத்தோடு அமர்ந்திருக்கும் நிலை. ஆக அந்த வகையிலே தான் இந்த விழா முக்கியத்துவம் பெறுகின்றது. ஒரு நிறுவனம் தொடங்கி சாதனைகள் பண்ண வேண்டுமென்றால் பல ஆண்டுகள் பிடிக்கும். நான் என்னுடைய அனுபவத்தில் பல நிறுவனங்களை பார்த்தவன். பல நிறுவனங்கள் வீழ்ச்சி அடைந்து விட்ட, தொடங்கிய வேகத்திலேயே வீழ்ச்சி அடைந்தது உண்டு. பல நிறுவனங்கள் சாதனைகள் பண்ணுவதற்கு 10 ஆண்டுகள் எடுத்தது கூட உண்டு. ஆனால் அன்னை மிக விரைவிலேயே பல்வேறு சாதனைகளை நடத்தி இன்று கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்டவர்களை அரசு பணியில் அமர்த்தியிருக்கிறது என்றதை நாம் நெஞ்சு நிமிர்த்து பெருமிதத்தோடு பார்க்கலாம். அதிலும் குறிப்பாக டிஎன்பிசியில் தேர்வு பெற்றவர்கள் இன்று மிக பெருமிதத்தோடு, மிக மகிழ்ச்சியோடு நம்முடைய பகுதியில் நிலக்கோட்டை இளைஞர்கள் எல்லா பகுதிகளிலும் உலாவிக் கொண்டிருக்கிறார் அரசு பணிகளை என்பது நமக்கெல்லாம் பெரிய ஒரு சிறப்பு வரப்பிரசாதமாகும். அத்தகைய சூழலில் இதற்கு காரணம் அன்னையினுடைய முதலில் உணர்வு. இந்த பகுதியில் வெறும் பணத்திற்காக, வருமானத்திற்காக அல்லாமல், நாம் இந்த பகுதி இளைஞர்களுக்கு தொண்டாற்ற வேண்டும், இந்த இளைஞர்களின் ஏக்கத்தை தீர்க்க வேண்டும் என்ற அந்த உணர்வோடு செயல்பட்ட விளைவுதான். அதனால்தான் அந்த வெற்றியின் அமைப்பாக அந்த உணர்வு, அதற்கேற்ற தளராத உழைப்பு, நல்ல திட்டமிடல், சிறந்த மேலாண்மை, இத்தனையும் கொண்ட ஒரு நிறுவனமாக அன்னை இருந்தது. அதை அத்த தன்மையோடு அதை வளர்த்தெடுத்ததில் தம்பி காசிமாயனுக்கு முக்கியமான பங்கு உண்டு. அவர்தான் அதை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஆக அந்த வகையிலே நாம் இந்த வெறுமனே அயற்சி இல்லாத பயிற்சி, முனைப்பான முயற்சி, இது இரண்டும் இந்த வெற்றியினுடைய 2 சக்கரங்கள். அர்ப்பணிப்பு கொண்ட உழைப்பு. சிறந்த ஆசிரியர்கள் இருந்தார்கள் நமக்கு. நல்ல மாணவர்கள், நம்முடைய பயிலுனர்களை எல்லாம் மிகவும் தட்டி எழுப்பி அவர்களை உரிய நேரத்தில் உரிய பணிகளை செய்வதற்கு ஊக்குவிக்கின்ற நிறைய முறையுமே இருந்தது. அதையெல்லாம் எவருமே குறை நினைக்காமல் ஈடுபாட்டோடு செயல்பட்டதன் விளைவு தான் இது. நம்முடைய பயிற்சி மையத்தில் வெறுமனே பயிற்சி மட்டுமோடு நின்று விடுவதில்லை. கூடவே அறிஞர்களை, ஆசான்களை, பெரிய சிந்தனையாளர்களை எல்லாம் அழைத்து வந்து இந்த பயிலுனர்களுக்கு சிறந்த அறிவுத்திறனை வளர்ப்பதிலும், அனுபவ பகிர்வினை பெறுவதிலும் நாம் வாய்ப்புகளை தந்திருக்கிறோம். அதுபோல் வெற்றி வேறு இடங்களுக்கு, வரலாற்று சிறப்புமிக்க இடங்களுக்கு அழைத்து சென்று அவர்களின் வரலாற்று உணர்வையும் அறிவுச்சையும் பெருக்குவதற்கு நாம் பணியாற்றி இருக்கிறோம். அத்தகைய சிறப்போடு இன்று நான் இப்போது இங்கே பயின்று கொண்டிருக்கின்ற நீங்கள், உண்மையிலேயே நான் சொல்வதென்றால், நீங்கள் எல்லாம் வரம் வாய்க்க பெற்றவர்கள். அன்னை தொடங்கும் பொழுது இருந்த சவால்கள் இன்றைக்கு இல்லை. இன்று அன்னை வளர்ச்சி பெற்றிருக்கிற நிலையில் அவள் மாறுபட்டிருக்கிறது. நாம் ஓரளவு எஸ்டாப்ளிஷ் என்று சொல்கிறோமே, அதுபோல் நாம் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறோம். இந்த நிலையிலே நீங்கள் வந்து இணைந்திருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் சிறப்பான வரம் வாய்க்க பெற்றவர்கள் என்றுதான் நான் சொல்லுவேன். ஒரு நல்ல நிறுவனத்தில் ஆளுமைமிக்க தலைமையின் கீழ் நீங்கள் பயின்று கொண்டிருக்கிறீர்கள். நல்ல ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அர்ப்பணிப்போடு அறிவுத்திறன் மிக்க ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அவர்களோடு நீங்கள் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள், பயின்று கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே உங்களுடைய வெற்றியும் வெகு விரைவில் உங்கள் வாசல் படிக்க வந்து சேரப்போகிறது என்று நான் உறுதிபட நம்புகிறேன். நீங்கள் எல்லோரும் மிகச்சிறப்பாக எதிர்வரும் காலங்களில் செயல்புரிந்து போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்று
விரைவிலேயே அரசு பணி பெறுவீர்கள். உங்களை எல்லாம் நான் வந்து அரசு அலுவலகங்களில் சந்திக்கின்ற வாய்ப்பு எனக்கெல்லாம் கிடைக்கும் என்று நான் மிகவும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் உங்களுக்கு சில கருத்து, முக்கியமான கருத்து மட்டும் நான் சொல்வது என்னவென்றால், உங்களோட உடல்நலம் பங்கமில்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். உடல் பங்கமானால் அறிவுத்திறனும் பாதிக்கப்படும். நம்ம அறிவு மந்தமாகும். ஆகவே நமது முயற்சி அத்தனையும் பலவீனமாகிவிடும். ஆக உடல்நலம் பங்கமில்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதற்கான உடல் நல முறைகள் நீங்கள் திட்டமிட்ட உணவு முறையும் வாழ்க்கை முறையும் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். கவலையும் அச்சமும் இருக்கக்கூடாது. இது இரண்டும் நம்மை பலவீனப்படுத்தும், நம்மளை வீழ்த்தும். எந்தவித கவலையும் எந்தவித அச்சமும் இல்லாமல் நீங்கள் எப்போதும் மனதை உற்சாகமாக வைத்துக்கொண்டு படித்து பாருங்கள். உங்களுக்கு விரைவிலேயே நீங்கள் வெற்றி வாசலை தொடுவீர்கள் என்று சொல்லிக்கொண்டு, தம்பி காசி, உங்கள் ஆசைகள் மற்றும் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகின்றேன். வாழ்க நீவிர், வாழ்க வளம், வாழ்க நீவிர், வெல்க நீவிர் என்று மீண்டும் மீண்டும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.